டெட் இங்கிலீஷ். டெட் இங்கிலீஷில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராமர் பார்ட் அப்ரிவேஷன் அண்ட் அக்ரோனிம்ஸ். இந்த அப்ரிவேஷன் அண்ட் அக்ரோனிம்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டினாவது வந்துடும்ப்பா. இது ரொம்ப சிம்பிள், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அப்ரிவேஷன் அக்ரோனிம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். அதை பற்றி இப்போ டீட்டெயிலாக படிப்போம் வாங்க. அப்ரிவேஷன். Abbreviation refers to any shortened form of a word or phrase. Abbreviation na shortened form of a word or phrase. சரியா? இது வந்து group of words. சரியா? இது subscriber identity module. இதை எப்படி குறிக்கலாம்னா SIMனு குறிக்கலாம். சரியா? இது abbreviation. SIMனு குறிக்கிறது abbreviation. சரியா? நெக்ஸ்ட்டு அக்ரானிம்ஸை பார்க்க போகிறோம். அக்ரானிம்ஸ், a new word is formed from the first letters of a series of words. இதுக்கும் எக்ஸாம்பிள் சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாடியூல். இதை எடுத்துக்கிடுவோம். சரியா? இதில் ஃபஸ்ட்டு லெட்டராக எடுக்கிறாங்க SIM. இதை ஒரு நியூ வேர்டாக ஃபார்ம் பண்ணுறாங்க சிம்முன்னு. சரியா? அதுதான் அக்ரானிம். அப்ரிவேஷனும் அக்ரானிமும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அங்கே SIMனு சொல்லணும், இங்கே சிம்முன்னு ஒரு நியூ வேர்டாக ஃபார்ம் பண்ணிடணும். சரியா? ஆல் த அக்ரோனிம்ஸ் ஆர் அப்ரிவேஷன்ஸ். அக்ரோனிம்ஸ் எல்லாமே அப்ரிவேஷன்ஸ் தான். பட் நாட் ஆல் த அப்ரிவேஷன்ஸ் ஆர் அக்ரோனிம்ஸ். எல்லா அப்ரிவேஷன்ஸும் அக்ரோனிம்ஸ் ஆகாது. சிம்பிளாக சொல்லணும்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேசஸோட ஷார்ட்டன் ஃபார்ம் தான் அப்ரிவேஷன். சரியா? அக்ரானிம்ங்கிறதும் ஒரு அப்ரிவேஷன் தான். அப்ரிவேஷனில் லெட்டர்ஸாக மட்டும் படிக்கணும் SIMனு. ஆனால் அக்ரோனிம்ஸில் சிம்முன்னு ஒரு வேர்டாக படிக்கணும். சரியாப்பா? அவ்வளோதான். எக்ஸாமில் உங்களுக்கு ஷார்ட்டன் ஃபார்ம் கொடுப்பாங்க. 4 ஆப்ஷனில் அந்த லென்த்தன் ஃபார்மை கொடுத்துருப்பாங்க. சரியா? அதில் எது கரெக்ட் ஒன்று பார்த்து நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். சரியாப்பா? டைட்டில்ஸ் பிஃபோர் நேம்ஸ். MR மிஸ்டர் ஃபார் மென். ப்ளூரல் ஃபார்ம் மிஸ்டர்ஸ். சரியா? MRSனா மிஸ்ட்ரஸ் ஃபார் விமன். ப்ரொஃபஸர் ப்ளூரல் ஃபார்மில் ப்ரொஃப்ஸ்ன்னு குறிக்கணும். ST செயிண்ட் ப்ளூரல் ஃபார்மில் STSன்னு குறிக்கணும். ரெவரண்ட் ப்ளூரல் ஃபார்மில் ரெவ்ஸ்ன்னு குறிக்கணும். ஹானரபிள் ப்ளூரல் ஃபார்மில் ஹான்ஸ்னு குறிக்கணும். JR ஜூனியர். பிரசிடென்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நேம்ஸ் ஆஃப் எ ஃபியூ ஆப்ஜெக்ட்ஸ். VCR வீடியோ கேசட் ரெக்கார்டர். CD compact disc. DVD digital video disc or digital versatile disc. GPS global positioning system. VR virtual reality. AR augmented reality. TV television. சரியா? இதெல்லாம் எதை குறிக்குதுப்பா? ஃபியூ ஆப்ஜெக்ட்ஸை குறிக்குது. சரியா? இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா VCR வீடியோ கேசட் ரெக்கார்டர். அதுக்கப்புறம் GPS குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். சரியா? அதுக்கடுத்து வேர்ட்ஸ் யூஸ்டு வித் நம்பர்ஸ். நம்பருக்கு பின்னாடி போடுற வேர்ட்ஸை கொடுத்துருக்காங்க. சரியா? ஏஎம்னா எதைப்பா குறிப்போம்? டைமில் AM PMனு குறிப்போம்ல. ஏஎம்னா பிஃபோர் நூன், பிஎம்னா ஆஃப்டர்நூன். அப்படி தானேப்பா? ஏஎம்மோட எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் என்னன்னா ஆன்டி மெரிடியன். பிஎம் போஸ்ட் மெரிடியன். ஏடி அனோடாமினி. பிசிஎஃப்னா பிஃபோர் காமன் எரா. சிஇ காமன் எரா. சரியா? இதில் எப்படி கொஸ்டின் வரும்னா விச் ஒன் ஆஃப் த வேர்ட் இஸ் நாட் யூஸ்டு வித் த நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு AM PM AD இதெல்லாம் கொடுத்துட்டு இன்னொன்று ETC அப்படின்னு கொடுத்துருக்கலாம். எது டிஃப்ரெண்ட் ஒன்று? ETC தான் டிஃப்ரெண்ட் ஒன்று. இதை நம்ம தேர்ந்தெடுத்து எழுதணும். சரியா?
அப்படி கொஸ்டின் ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு காமன் லாட்டின் டேர்ம்ஸ். இடிசி, இடிசினா என்னப்பா? எக்ஸெட்ரா. ஐஇ, ஐஇனா தட் இஸ்னு அர்த்தம். சரியா? ஐடிஎஸ்ட். இஜி, இஜினா என்னப்பா? எக்ஸாம்பிள்னு அர்த்தம். எக்ஸாம்பிளி கிரேட்டியா, ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு அர்த்தம். சரியா? இடிஎல், இடிஎல்னா இடிஎல்இ அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்ன மீனிங்னா அண்ட் அதர்ஸ். சரியா? விஎஸ்னா வேர்சஸ்னு அர்த்தம். 2 டீமுக்கு போட்டி நடக்குதுன்னா இந்த டீம் வேர்சஸ் இந்த டீம்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வேர்சஸ். சரியா? டேர்ம்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் யூனிட்ஸ். மேத்தமெட்டிக்கல் யூனிட்ஸில் வர்ற டேர்ம்ஸ் என்னென்ன? எஃப்டி அப்படின்னா ஃபீட், எஃப்டி ஸ்கொயர்னா ஸ்கொயர் ஃபீட், கேஜினா கிலோகிராம், கேஎம்னா கிலோமீட்டர், எம்எம்னா மில்லிமீட்டர், எம்எல்னா மில்லி லிட்டர். இதே இது எம் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா மீட்டர்னு எழுதணும். அதுக்கடுத்து டிகிரி எஃப் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா டிகிரி ஃபாரன்ஹீட், டிகிரி சி அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா டிகிரி செல்சியஸ். ஓகேவா? இதில் எப்படி கொஸ்டின் கேட்கலான்னா விச் ஒன் ஆஃப் த டேர்ம் இஸ் நாட் மேத்தமெட்டிக்கல் யூனிட் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு எஃப்டி, கேஎம், எம்எல் இதெல்லாம் கொடுத்துட்டு விஎஸ்ன்னு இன்னொன்று கொடுக்கலாம். அப்போ எக்ஸப்ஷனல் என்னது? விஎஸ் தான். அதை நம்ம டிக் பண்ணணும். ஓகேவாப்பா? நேம்ஸ் ஆஃப் ஃபெமிலியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஐபி, இன்டெலிஜென்ஸ் பியூரோ. அதுக்கடுத்து ஐஎம்எஃப், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். இசி, எலெக்ஷன் கமிஷன். இயு, யூரோப்பியன் யூனியன். ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதிலிருந்து கொஸ்டின் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் சிபிஐ வரலாம், ஐபி வரலாம், ஐஎம்எஃப் வரலாம், அதுக்கடுத்து ஐஐடி வரலாம். சரியா? இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியாப்பா? நெக்ஸ்ட்டு நேம்ஸ் ஆஃப் கண்ட்ரீஸ். யூஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. யூகே, யுனைடெட் கிங்டம். யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லாங் காமன் ஃப்ரேசஸ். ஐக்யூனா என்னப்பா? இன்டெலிஜென்ஸ் கோசியன்ட். எம்பிஎஸ்னா மைல்ஸ் பர் ஹவர், எம்பிஜினா மைல்ஸ் பர் கேலன். டெட்டுக்கு மோஸ்ட்டாக இங்கிலீஷில் புக்கில் இருக்கிறது மட்டும்தான் வருது. அதனால் புக்கில் உள்ளது எல்லாத்தையுமே மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியாப்பா? அதுக்கடுத்து புக்கில் எக்ஸசைஸ் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் அப்ரிவேஷன்ஸ் ஆர் அக்ரோனிம்ஸ். ஃபஸ்ட்டு ஒன்று சிம், இது மட்டும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் கேட்டிருக்கிறாங்க. சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாடியூல். ISRO, Indian Space Research Organization. WHO, World Health Organization. CCTV, Closed Circuit Television. HDMI, High Definition Multimedia Interface. Next one, laser, light amplification by stimulated emission of radiation. Next one, MRI, magnetic resonance imaging. Next one, CRY, child rights and you. Next one, RAM, random access memory. Next one, ROM, read only memory. Next one, CPU, central processing unit. Next one, ALU, arithmetic logic unit. இந்த 12ஐயும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதிலிருந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ்லாம் இருக்குது. சிம்மு, இஸ்ரோ, சிசிடிவி, ஹூ, ஹெச்டிஎம்ஐ, லேசரு, எம்ஆர்ஐ, க்ரை, ரேம், ரோம்லாம் தெரியும் உங்களுக்கு. அப்படி தானேப்பா? நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க.
My dad wakes up very early in the morning because he has to be at work at 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே அப்பா வந்து சீக்கிரமாக எந்திரிச்சிட்டாங்க காலையில். அப்போ வேலைக்கு எப்போ போவாங்க? மார்னிங்கில் தான் போவாங்க. அப்போ என்னப்பா வரும் இங்கே? ஏஎம். சரியா? Socrates, the famous classical Greek Athenian philosopher, died in 399 BCE. Before Common Era. கிறிஸ்து பிறப்பதற்கு முன். சரியா? அதுக்கு அடுத்தது Leonardo da Vinci was a famous Italian polymath, a painter, a sculptor, an architect, a musician, a scientist. இங்கே என்னப்பா வரும்? எக்ஸெட்ரா. சரியா? லியோனார்டோ டாவின்சி, ஃபேமஸ் இட்டாலியன் பாலிமேத், எ பெயிண்டர், எ ஸ்கல்ப்டர், an architect, எ மியூசிஷியன், எ சயின்டிஸ்ட். இத்தனை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எக்ஸெட்ரா போடணும். சரியா? ஐ யூஸ்வலி ரிட்டர்ன் ஹோம் ஃப்ரம் ஒர்க் அட் 10:30. இங்கே என்னப்பா வரும்? 10:30 டைம் கொடுத்துருக்காங்க. வேலையிலிருந்து திரும்பி வர்ற டைம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன வரும்? பிஎம். சரியா? ஜான் டவுன்லோடட் எ கிளிப் ஃப்ரம் யூடியூப் இன் ஹச்டி குவாலிட்டி. சரியா? இன் ஹச்டி குவாலிட்டி. There are many irregular verbs in the English language. Example, break, do, make. சரியா? I am watching a great football match. Barcelona does Real Madrid. டேஸில் என்னப்பா வரும்? வேர்சஸ் வரும். சரியா? நான் ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்ருக்கேன். அது பார்சிலோனாக்கும் ரியல் மாட்ரிட்டுக்கும் இடையில நடக்குது. அப்போ என்ன பண்ணோம்? வேர்சஸ். ஹியூமன்ஸ் ஹூ டைவ் வித்தவுட் ப்ரொடெக்ஷன் கேன் சர்வைவ் 300 டேஸ் அண்டர் வாட்டர். 300க்கு இங்கே என்னப்பா வரும்? மீட்டர். சரியா? ஹியூமன்னா மனுஷன். டைவ் வித்தவுட் ப்ரொடெக்ஷன். ப்ரொடெக்ஷன் இல்லாமல் தண்ணிக்குள்ளே எவ்வளோ தூரம் டைவ் பண்ணலாம்? 300 மீட்டர் அண்டர் வாட்டர். சரியா? A 11-year-old girl just beat Einstein's on the DAS test. IQ test. சரியா? ஒரு 11-year-old girl வந்து ஐன்ஸ்டீன் கிட்ட IQ டெஸ்ட்ல பீட் பண்ணிருச்சு. சரியா? We used the DAS facility to track the location. என்ன ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணுவோம்? ஜிபிஎஸ் ஃபெசிலிட்டி. சரியா? அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பார்ப்போம்ப்பா. www அப்படின்னா வேர்ல்டு வைடு வெப். ஜிஎஸ்டினா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். நாக்னா நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன் கவுன்சில். நெக்ஸ்ட்டு பேன். பேன்னா பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர். நெக்ஸ்ட்டு ரேடார், ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். நெக்ஸ்ட்டு யூஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். நெக்ஸ்ட்டு இவிஎம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின். நெக்ஸ்ட் ஒன்று நபார்டு. நபார்டுனா நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன்று வேன், வைட் ஏரியா நெட்வொர்க். நெக்ஸ்ட் ஒன்று யூஎன்ஓ, யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் ஒன்று WTO, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட்டு TOEFL, டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் அஸ் எ ஃபாரின் லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு SAARC, சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன். நெக்ஸ்ட் ஒன்று PBO, பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட்சோர்சிங். நெக்ஸ்ட் ஒன்று PBC, பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன். சரியா? இப்போ உங்களுக்கு இந்த ஷார்ட் அண்ட் ஃபார்ம் தான் கொடுப்பாங்க. இந்த லென்த் அண்ட் ஃபார்ம்லாம் எதில் இருக்குன்னா ஆப்ஷன்ஸில் இருக்கும். எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு பார்த்து நீங்கள் எழுதணும்.
சரியா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சரியாப்பா? இன்னும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி. மோஸ்ட்டாக ஸ்டேட் போர்ட் புக்ஸில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸு அப்புறம் எக்ஸசைஸ் தான் வரும். சரியா? நீங்கள் அதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சரியாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.